கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கிடையே இந்த கரம்புண்டி கிராமத்திற்கு மகளிர் தின விழா ஏற்பாடு செய்திருக்கின்ற மகளிர் அமைப்பினர் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே பல்வேறு உலகத்தினர் கோரிக்கையினிடையே கிளாரா ஜெட்கின் சகோதரியினுடைய கடும் உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை அவர் வலியுறுத்தியதன் காரணமாக ஐநாவினால் 1911ஆம் ஆண்டு இந்த பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தோழர்களே. அந்த வகையிலே பெண் என்பவள் யார், இந்த உலக தேசத்திற்கு, உலக பாட்டாளி வர்க்கத்திற்கு பெண்களின் பங்களிப்பு என்ன என்கின்ற விவாதத்தோடு தான் ரஷ்ய புரட்சியாளர் லெனினிடமிருந்து நாம் இந்த விவாதங்களை துவக்க வேண்டியது கட்டாயமாகிற தோழர்களே. அந்த அடிப்படையிலே உலக வல்லரசுகள் எல்லாம் உலகத்தின் அனைத்து வகை சொத்துக்களையும் தனதாக்கி கொண்டு விட்ட நிலையிலே பழைய புராதன காலத்து தத்துவவாதிகள் அனைவரும் சேர்ந்து கொண்டு பெண்களை தொடர்ந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் தோழர்களே. அந்த அடிப்படையிலே ஆணுக்கு நிகராக பெண்ணும் உழைத்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கென பிரத்யேக அமைப்புகள் என்பது இந்த தேசத்திற்கு தேவையா என்கின்ற கேள்வி எழுகிற வகையிலே முதலிலே ஆண்களுக்கான கூலி நிர்ணயம் என்பதை விட பெண்களுக்குத்தான் இதில் மிக மிக மிகப்பெரிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிற தோழர்களே. இன்று கூட தோழர்களே, ஒரு அரசாங்கத்திற்கு அதிகாரியாய் வருகின்ற பெண் அதிகாரிக்கு ஆணுக்கு நிகரான சம்பளம் வழங்கப்படுகிற தோழர்களே. ஒரு ஆண் அதிகாரி கலெக்டரா இருக்கிறான்னா பெண் அதிகாரி கலெக்டரா வந்தா அதே சம்பளம் தான். கொஞ்சம் கவனிங்க இதை கொஞ்சம். ஆனால் அதே தினக்கூலிக்கும் மேஸ்திரி வேலைக்கும் விவசாய கூலியாக போகின்ற ஆணுக்கு ஒரு கூலி, பெண்ணுக்கு அதில் பாதி கூட கிடையாது தோழர்களே. இது என்ன பார்சியாலிட்டி, இது என்ன ஓர வஞ்சனை? இதையெல்லாம் துடைத்து எரிந்தவர் லெனின், ரஷ்ய புரட்சியாளர். ரஷ்யாவில் ஒரு பாதிரியார் போயிருக்கிறார் தோழர்களே. இதே மாதிரி சர்ச்சில் பிரேயர் கூட்டம் முடிச்சுட்டு போயிருக்கிறார் பாதிரியார். போகும்போது வழியில ஒப்பாரி ஓலம், இந்த கரம்பொடியிலிருந்து போலூர் போற வழியில அழுதுங்கிறாங்க விவசாயிங்க எல்லாம் கூடிக்கணும். என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? பாதிரியார் கேட்கிறாரு. நத்திங் ஃபாதர் அப்படின்னு அழுகுறாங்க. அப்பயும் என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாம் கர்த்தரிடம் போராடுவோம், அவர் எல்லாத்தையும் மீட்டுக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார் பாதிரியார். இப்பதான் ஜார் மன்னருங்க வந்தாங்க. ஐயா, இங்க கரானுக்கு போற நம்ம ஊர் நிலைச்சு வாழ்ந்தாருங்க. அந்த மாதிரி அங்க ஜார் மன்னர்கள் ரஷ்யாவில் தொட்டர்களே வந்தா கோதுமை பூரா விளைஞ்சி எல்லாம் கட்டி நெல் அடிச்சு தூத்தி கீர்த்திங்க வைக்கிற மாதிரி அங்கே கோதுமை தூத்தி கீர்த்தி பதரெல்லாம் நீக்கி மூட்டை கட்டி வச்சிருந்தோம் சாமி. எல்லாத்தையும் ஜார் மன்னருங்க அவங்க வண்டியில தொகுது பாருங்க, மணி ஏற்றுற மணல் வண்டி, இந்த மாதிரி வண்டியில தூக்கின்னு போயிட்டானுங்க தோழர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முட்டி போடுங்கள், கர்த்தரிடம் நான் வேண்டுகோள் வைப்போம் எல்லாம் வேண்டுகோள் வச்சாங்க, பிரேயர் பண்ணாங்க. பரமண்டலத்துல பரமபிதாவேன்னு சொன்னாங்க. அப்புறம் 2 பாதிரியார் இந்த வெள்ளை அங்கி போட்டிருப்பாரு, அவர் பாக்கெட்ல இருந்து 2 ரொட்டி தூள் எடுத்து ஓரம் வச்சுட்டு இதை சாப்பிட்டு கொண்டிருக்க, நான் போய் உங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்கிறேன் கர்த்தர் சொல்லி போயிட்டாரு பாதிரியார். ஒரு நாள் பண்ணாம் பிரேயர், 2 நாள் பண்ணாம் பிரேயர், 3 நாள் ஊசடிச்சு போயிடுச்சு தோழர்களே. அந்த ரொட்டி பாதி ஏறுதுன்னு போச்சு. அந்த போராட்டத்தில் தான் ஒருத்தன் சொன்னான் தோழர்களே, பாதிரியார் சொல்லிட்டு போனது பொய். எப்போ இது நடந்தது? 1917க்கு முன்பு தோழர்களே. 17 தான் புரட்சியாளர் லெனின் வந்து அந்த நாட்டை கைப்பற்றுகிறார். தொழிலாளர்களை கொண்டுதான், உங்களை மாதிரி ஏழை தொழிலாளர்களை கொண்டு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து போருக்கு அழிச்சு நாடை உருவாக்குறாரு. ஒரு புதிய கம்யூனிஸ்ட் நாடு. உலக தொழிலாளர்கள் ஒண்ணு எந்த நாடும் கிடையாது உலகத்தில், தொழிலாளிகள் ஒரு நாடு கிடையாது. ரஷ்யா தான் முதல்ல உருவாக்கினார். 24 நாடுகள் தோழர்களே. ரஷ்யாவில் லெனின் தோழர் உருவாக்கும் போது 24 விதமான மொழி பேசுகிற நாடுகளை ஒருங்கிணைக்கிறார். அயர்லாந்துல இருந்து பின்லாந்துல இருந்து எல்லாம், அஜர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், இப்ப சண்டை நடந்திருக்குது பாரு, ஒரு நாட்டை புஷ்ணுக்கிறான் பாரு. இப்போ ஒரு நவீன சர்வாதிகாரி வந்திருக்கிறான் ரஷ்யாவை ஆளுறதுக்கு. அவன் எலெக்ஷனை வைக்கிறது கிடையாது. புதினா கொத்தமல்லி அவன் பேர் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறான். இப்போ லெனினுடைய அத்தனை கம்யூனிஸ்டத்தையும் கூறு போட்டு
காலில் போட்டு மிதிச்சு நாசகோசம் பண்ணிட்டு போற ஆட்சி நடத்தலாம். அங்க ஒருத்தர் நடத்துறா இருப்பாரு, நரேந்திர மோடி ஒரு வீரா நடத்துறாரு. அதே மாதிரி ஆட்சி அங்க ஒரு பொறுக்கி நடத்திருக்கிறான் தோழர்களே. 2 ரூபாய் சோப்பு தோழர்களே, லெனின் வந்து நிர்ணயம் பண்ணது 2 ரூபாய் சோப்பு அன்னைக்கு 1917. கொஞ்சம் கவனிங்க, முக்கியமான விஷயம் நான் பேசுறது. அவர் லெனின் விட்டுட்டு போகும்போது ரஷ்யா உடைகிற வரைக்கும் தோழர்களே, 2014 வரைக்கும் அந்த நாட்டிலே இருந்தது தோழர்களே 2 ரூபாய் தான் சோப்பு விலை. ஏறக்குறைய 75 ஆண்டுகள் தோழர்களே. விளாடிமிர் லெனின் ஐயா பண்ணிட்டு போன வேலை, பொதுமக்கள் உழைக்கும் வர்க்கத்துக்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு போன வேலை. அவர் இறப்புக்கு பிறகு நிறைய முதலாளிகள் வந்து ஏற்றான் ரஷ்யாக்குள்ள, இந்தியாவுக்குள்ள ஏறின மாதிரி அங்க ஏறிட்டான். 2 ரூபாய் சோப்பு தோழர்களே, 75 ஆண்டு ஒருத்தான் அப்படியே 2 ரூபாய் சோப்பை வித்துன்னு இருக்க முடியுமா? வித்தான் அந்த நாட்டில். வருமான வரி குறைவாக போடப்பட்ட நாடு ரஷ்யா. கம்யூனிஸ்டுகளுக்கு உதாரணம் சொல்றேன் நான். கம்யூனிசம் என்பது என்ன நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல 1 ரூபாய் பேஸ்ட் வித்தா 1 ரூபாய் பேஸ்ட் தான் தோழர்களே. பல்பாச 7 ரூபாய் சாப்பாடு, ஒரு முழு சாப்பாடுனா 7 ரூபாய் தான். லெனின் ஐயா அவனுடைய கம்யூனிஸ்ட சித்தாந்தம் நீங்க உள்வாங்கணும். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு வந்தான் இந்திய பிரதமர்? என்ன சொல்லிட்டு வந்தான்? அவன் அயோக்கியத்தனமானவன், நான் யோகியன். 52 ரூபாய் பெட்ரோலை நான் வந்து 32 ரூபாய் நான் சொன்னா இன்னைக்கு 110 ரூபாய்க்கு ஆக்கிட்டான் பெட்ரோலை. ஒரு கம்யூனிஸ்டத்துக்கும் ஒரு முதலாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சாதாரண ஏழைங்க. அதைத்தான் அம்பேத்கர் சொல்லுகிறார் தோழர்களே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமைகள் தேவையில்லைன்னு சொல்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். படிக்க போனார் தோழர்கள். உண்மை சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது படிக்க போனவர் அம்பேத்கர். நாமளாவது வர்க்கத்தை பராரிங்க. 25 கிலோ அரிசிக்கே இன்னும் நம்ம வந்து இன்னும் கேள்விக்குறியாகிறோம். ரேஷன்ல இன்னும் ரேஷன் அரிசியை மாற்றி வீட்டு அரிசி கடையில் போய் 35 ரூபாய் கொடுத்து அரிசி பொன்னி அரிசி வாங்கி சாப்பிடக்கூட முடியாத பராரி நிலையில் இருக்கிறோம் நம்ம இந்திய சேரி மக்கள். இந்த நிலையில் இருக்கிற நம்ம கூட இன்னைக்கு போய் ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டோம்னா அவன் சலுகையில நமக்கு பள்ளிக்கூடத்தில் நமக்கு சீட்டு தரான். ஆனால் அம்பேத்கர் வாழ்ந்த வாழ்க்கை தோழர்களே, 1891 பிறந்த அம்பேத்கர் 2000 அதாவது 1900 அவர் பட்ட கொடுமை இருக்குது பாருங்க. துரத்தி அவனை சாகடிச்சான் தோழர்களே. துரத்தி போய் அடிச்சான். ஊரு விட்டு ஊரு, ஊரு விட்டு ஊரு, மாகாணம் விட்டு மாகாணம், நாடு விட்டு நாடு போய் படிச்சாரு தோழர்களே. உலகத்தில் அந்த மாதிரி ஒரு படிப்பு எவனும் படிக்கல இதுவரைக்கும். இதுவரை புரட்சியாளர் அம்பேத்கரை போல் 69 நாடுகளில் பட்டம் பெற்றவர், டாக்டரேட் வாங்கினவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் பெற்ற பட்டம் இந்த உலகத்தில் எவனாலும் இதுவரைக்கும் வாங்க முடியாது. இன்னைக்கு வருமா, வருங்காலத்தில் எவனோ ஒரு அறிவாளி வருவானா என்பது கேள்விக்குரிய தோழர்களே. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியுடைய சமூகத்தில் பிறந்த மக்கள் நீங்க எப்படி இருக்கணும்? அம்பேத்கராக வாழணும், அம்பேத்கராக படிக்கணும், அம்பேத்கராக உயரணும். நீங்க இதுக்காகத்தான் இந்த மகளிர் அமைப்பெல்லாம் சேர்ந்து இந்த ஏற்பாடுகளை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க தோழர்களே. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொல்றாருங்க, நீ யார் என்பதை உணராத வரை, நீ யார் என்றது உனக்கு தெரியாத வரை சமத்துவமான சுதந்திரத்தை நீ ஒரு காலம் அடைய முடியாதுன்னு சொல்றாரு அம்பேத்கர். நீ யாருன்னே உங்களுக்கு தெரியல. இன்னும் காலையில் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிறீங்க பொம்பளைங்க, அந்த பச்சை வண்டியை தள்ளின்னு போய் குப்பை பெருக்கிறீங்க. குடியானவன் தெருவில் நீங்க தான் போய் குப்பை பெருக்கிறீங்க. குப்பை பெருக்கிறதுக்கு உன்னை அனுமதிக்கிற குடியானவன் மற்ற விஷயங்களுக்கு உன்னை அனுமதிக்கிறானா? இது கேள்விக்குறி தோழர்களே. உன்னை எவனா வந்து கட்டாயப்படுத்துறானா குப்பால வாங்கன்னு? உன்னை மலமல்ல கூப்பிடுறானா? நீ தான் துப்புரவு தொழிலாளி உனக்கு எவனா எழுதி கொடுத்தானா? அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய பாராளுமன்றத்தில் கேட்கிறார். அவ்வளவு பெரிய அவையில கேட்கிறாரு புரட்சியாளர் அம்பேத்கர். என்னை ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொன்னவன் யாரான்னு 4 பக்கமும் தேடி கேட்கிறார். அவனை தேடிக்கிட்டு நான் கொலை பண்றதுக்குன்றார் அம்பேத்கர். என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னவன் யார்? அவனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். எல்லாம் பதுங்குறான், தலைக்குளிகிறான் தோழர்களே. உலகம் முழுக்க துரத்தி அடிக்கப்பட்டவர் அம்பேத்கர். அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பிச்சைக்கார மாதிரி போய் கேட்டு வாங்கி கொண்டார்கள் இந்த தேசத்தினுடைய பெரிய முதலாளிகள், பெரிய ஜாதிக்காரர்கள். ராஜேந்திர பிரசாத் இப்படி வாங்கலாம், அம்பேத்கர் சட்டத்தை எழுதி கொடுக்கிறார். அந்த அம்பேத்கர் சொல்றாரு ராஜேந்திர பிரசாத் கிட்ட, மிஸ்டர் காந்தி, உன் அனைத்து அங்கங்களையும் நான் வந்து வெட்டி விசிறி விடுவேன், வெட்டி தூக்கி போட்டுருவேன் 4 பக்கம் பண்றாரு. என்ன காரணம்னு சொன்னா, நான் இந்திய பாராளுமன்றத்துக்கு புதியவன் அல்ல. இந்த இந்திய பாராளுமன்றம் வருவதற்கு முன்பு, சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு ஆங்கிலேயர் பாராளுமன்றத்தில் நான் மந்திரியாக இருந்தவன் சொல்றார் அம்பேத்கர். இங்க ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஒன்று ஆக்க விட மாட்டான் அந்த மேல் சாதிக்காரனுங்க. அம்மா சாதி வரி உள்ள நாட்டில்
இந்திய அரசாங்கத்துல முத அமைச்ச அரசாங்கத்துல அம்பேத்கர் தொழிலாளர் துறை மந்திரி தோழர்களே. இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அவர் எதனா பணம் கொடுத்தாரா அவனுக்கு நான் எம்பி சீட்டு வாங்க? கூப்பிட்டான் அவரை அறிவாளிய. அததான் சொல்றாரு அம்பேத்கர். சிங்கிளா போனீங்கன்னா டிமாண்டு. நான் சொல்றதை உன்னிப்பா கவனிங்க என் தாய் குலமே. ஒண்டியா போனீங்கன்னா உன்னை வச்சு சாவடிச்சிடுவான். சிங்கிளா போனீங்கன்னா டிமாண்டு, கும்பலா போனீங்கன்னா கமாண்டு. ஒண்ணு கூடி நீங்க 1000 பேரா போனீங்கன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். எனவே ஒருமைக்கும் தனிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கணும். என் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ற தோழர்களே, உங்க சின்ன குழந்தை வயசுல இருந்து அம்மா அடி வாங்கினவர் அம்பேத்கர். நான் படாத பாடுகளை பட்டு இந்த தேசத்திற்கு சுதந்திரம் எழுதி தந்திருக்கிறேன். அந்த தேசத்தில் இருக்கின்ற மேல்சாதிக்காரன் திருந்துவதற்காகத்தான். என்னை மட்டும் நீ ஏன் ஒதுக்கி வைப்பானே? அதுக்குதான் பாப்பா சொல்றான், பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள். we are weaker region of in this born but from heaven சொல்றான் தோழர்களே. நாங்கள் சொர்க்கத்திலிருந்து வந்தவர்கள், ஆண்டவனின் அவதாரங்கள் என்று சொல்லுகிறான் பார்ப்பான். ஏன் நான் அவதாரம் எடுக்க கூடாதா? அம்பேத்கர் கேட்கிறார். அவதாரம் எடுப்பதற்கான தகுதி என்ன? அம்பேத்கர் கேட்கிறார். உலக அனைத்து மக்கள் சார்பாகவும் கேட்கிறார் தோழர்களே. அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. எந்த காலத்தில் நீ உன்னுடைய உரிமையை இழந்து விடக்கூடாது. நீ எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை. இந்த தேசத்தின் பூர்வகுடி நீ. அம்பேத்கர் எழுதுகிறார், நான் ஐ எம் நாட் அன்டச்சபிள், நான் தாழ்த்தப்பட்டவன் கிடையாது. இந்த தேசத்தின் பூர்வகுடி, ஐ ஆம் வீப்பர் ஆஃப் இன் திஸ் நேஷன். இந்த தேசத்தினுடைய ஆதி வித்து நான் தான் முத கரு நான் தான்டா. என்னில தான் எல்லா ஜாதியும் உருவானீங்கன்னு சொல்றார் அம்பேத்கர் ஆதாரத்தோடு. அந்த வகையில தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய அரங்கத்தில் கூட்டம் நடக்குது தோழர்களே. ஒரு பெரிய தத்துவத்தை ஒப்படைக்கிறான் இந்தியாவிலிருந்து போன ஒரு வெள்ளக்கார துறை. அவன் சொல்றான், இந்தியாவில் நம்ம பிறக்கிற மாதிரிலாம் யாரும் பிறக்கலையா இந்தியர்கள். அவங்க 4 விதமான இடத்துல இருந்து பிறக்கிறாங்கன்னு சொல்றான் ஒருத்தன். தீசிஸ்ல சப்மிட் பண்றான். அப்ப என்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து உட்காந்துக்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு வயது 22. சின்ன புள்ள, உலகமே தெரியாத அம்பேத்கர் நோட்ஸ் எடுத்துங்கிறாரு அந்த அரங்கத்துல. ஜேம்ஸ் முல்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த தீசிஸை வெளியிடுறாரு. இந்தியாவிலே ஹெட் ஆஃப் த காட், ஷோல்டர் ஆஃப் த காட், ஹிப் ஆஃப் த காட், ஃபுட் ஆஃப் த காட் அப்படி 4 வகையாக மனிதர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கும் போது இஸ் a born birth அப்படின்னு சொல்றான். இந்த அரங்கத்தில் பேசிக்கினே இருக்கும்போது அம்பேத்கர் ஏஞ்சி, வாட் ஹெல் ஆர் யூ நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், blooded mistake of the thesis அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர். என்ன பைத்தியக்கார மாதிரி வளர்ந்துக்கிறேன்னு கேட்கிறாரு. யார? ஒரு 29 வயதுல வந்த ஒரு வெள்ளக்காரன் 59 வயசுல கிழவனா போய் ஒரு தீசிஸை சப்மிட் பண்றான். இந்த தத்துவம் பொய்கிறார் அம்பேத்கர். இந்த அரங்கமே 5000 பேர் கூடிய அரங்கமே அப்படியே வேடிக்கை பார்க்குது. என் தத்துவத்தை மறுக்க உள்ள என்ன ஆதாரங்கள் அம்பேத்கர் கேட்கறாங்க. எல்லாருமே கேட்கறாங்க. உலகத்துல அத்தனை செய்திகளோடும் அங்கதாங்க. ஏய், நல்ல காயில கொடுக்குறா இது பதில் சொல்லி ஏச்சு வந்து மறுநாள் காயில பதில் சொல்றாரு. எப்படா தலையில ஒருத்தன் பிறக்க முடியும்? எப்படா சோழல ஒருத்தன் பிறக்க முடியும்? முட்டாள். இடுப்புல எப்படா பிறக்க முடியும்? மடக்கம் நாச்சி காலில் எப்படா பிறக்க முடியும்? கரமாத்திரம் முடிச்சவனு சொல்லி அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் உலகத்துல பிறக்க முடியும். பொறம்போக்குன்னு சொல்றாரு அம்பேத்கர். அப்ப இந்த தேசத்தில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்த மாசம் இந்த நிகழ்ச்சி, இதே போன மாசம் நீங்க பூரா சவுப்பு புடவை கட்டிக்கிட்டு என்னவோ கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு போற மாதிரி மருவத்தூருக்கு போல. நீங்க பூரா மருவத்தூருக்கு போனீங்களா இல்லையா? ஏமா ஒரு மாசத்துக்கு ஒரு அவதாரம் போட்டா உன்னை யாரு காப்பாத்துறது? வெக்கமா இல்ல? நான் 11 வயசுல சாமியை கும்பிட்றத மறுத்துட்டேன்மா. அண்ணாமலையார் கோயிலுக்கு 11 வயசுல நான் போனேன். லெனின் ஐயாவும் 11 வயசுல தான் புரட்சியை கையில் எடுத்தவர். ரஷ்ய லெனின். அவர் தன் வாழ்நாள் முழுக்க பதுங்கி 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 தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்தது உலகத்திற்கு. சித்திரவதைக்குள்ளாக்குகிறார்கள் தோழர்களே. லெனின் எங்கே? விளாடிமிர் லெனின் எங்கே? சொல்லிவிடு என்று ஜார் மன்னர்களுடைய கொடுங்கோன்மை ஆட்சியாளர்களுடைய சித்திரவதைக்கிடையே அந்த தாய் லெனினை உருவாக்குகிறார் தோழர்களே. லெனின் ஐயா இன்னைக்கு குரூப்ஸ்காய் அம்மா இல்லைன்னா அவர் கிடையாது. அவருக்கு பணிபடைகள் செய்வதற்காகத்தான். அவர் ஒரு தகுதியான மனைவியாக நடந்து கொண்டாரா என்ன தெரியாது. ஒரு நல்ல பாதுகாவலராக அமைந்திருந்தார். லெனின் புரட்சி செய்து நாட்டை மக்களிடம் ஒப்படைக்கும் போது கேட்கிறார்,
நீங்க யாருக்குள்ள எதனா சொல்ல விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு. என் மனைவி பற்றி தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மனைவினா அப்படிதான் இருக்கணும். சாப்பிடியா, சோத்தை போட்டு சாப்பிட்றது கேள்வி கேட்டுனுக்க நீ சீரில் உட்காந்துக்கிற நீங்க இந்த காலத்து தாய்மார்கள். ஏன்னா பச்சையா பேசித்தானே ஆகணும். எனவே தோழர்களே, என் விழா எலும்புகளில் ஒவ்வொன்றையும் ஓடித்து இந்த நாட்டிற்கு நான் சுதந்திரம் எழுதியிருக்கிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். விழா எலும்பு ஒடிக்க முடியுமா? எப்படின்னா ஒருத்தன் விழா எலும்பு ஒடிஞ்சா எம்மா வலிக்கும், அவ்வளவு வழிகளை தாங்கிக் கொண்டவன் நான் என்று சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்டைரக்டா விழா எலும்பு உடையினா ஒரு மனுஷன் எவ்வளவு வழிபடுவான் பாருங்க தோழர்களே. அந்த வகையிலே தோழர்களே, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் விடுதலை பெற்றிருக்கின்றன. இந்திய சுதந்திரம் கூட அப்படி ஒரு வகையில் சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. எனக்கு இன்னும் வந்து சேரல சுதந்திரம், அது வேற விஷயம். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சுதந்திரம் இந்திய தேசத்திற்கு மிகவும் உன்னதமானது தோழர்களே. பல்வேறு புரட்சிகள் நடந்தது உலகத்தில். சீனாவில் புரட்சி நடந்தது, ரஷ்ய புரட்சி நடந்தது, இங்கிலாந்திலே புரட்சி நடந்தது. அத்தனை நாடுகளிலும் பல கோடி பேர் செத்து மடிந்தார்கள். சில லட்சம் குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டன. ஆனால் இந்த தேசத்திலே ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் ஒரு சுதந்திரம் தந்தார் இந்த தேசத்து மக்கள் அனைவருக்கும் என்று சொன்னால் அம்பேத்கர். அவர் எம்மப்பெரிய தலைவர், அவர் உன்னதமான தலைவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு புலியா பிறந்துட்டு நீங்க குடிகாரன்னா போய் பார்ல உட்கார்ந்து இருந்தா அது தேவையா? அந்த நாடு, இந்த நாடு உருப்படுறதுக்கு வழியா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதலில் நீங்க வந்து பெண்கள் புரட்சியை உருவாக்கணும். பெண்கள் தான் புரட்சியை உண்டாக்கணும். பெண்கள் எல்லாருமே அமைதியா இருந்துட்டா இங்க ஆண்களுக்கு எங்களுக்கு மட்டும் என்ன பிரத்யேக ஏற்பாடு இருக்க முடியும்? தான் பெற்ற பெண்ணை என்னை பெற்ற அம்மால நான் நிர்வாணமாக்கிட்டு வர ரோட்ல தேசிய நெடுஞ்சாலையில் இட்டு வந்து பிறந்த, அதாவது இந்த காமந்த கண்ணுன்றான் பாரு, காமம் ஏறிய கண்ணு இந்த கண்ணு. பார்ப்பன ஐயக்கத்தனம் எங்க போய்க்குது பாத்தீங்களா தோழர்களே? என் தாயாக மதிக்க வேண்டியவரை, என் தெய்வமாக நான் மதிக்க வேண்டிய ஒரு தாயை நிர்வாணப்படுத்தி தெருவிலே இழுத்து கொண்டு வருகிறான். இது ஒரு நிகழ்ச்சி மணிப்பூர்ல. பிஜேபி காரன் ஆள்ற ஆட்சியினுடைய யோகதி தெரிஞ்சுக்கங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் பிரதமராக இருக்கிற தேசத்திலே ஒரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா? அவமானப்படுத்துவதற்கு யார் துணிந்தான் அவனை சிறைச்சாதம் செய்யணும், தூக்கல போட்டிருக்கணும். நான் விசாரிச்சு அதை செய்ய மறுக்கிறான் அந்த தேசத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள். அப்ப நீ யார் பக்கம் இருக்கிற? அதைத்தான் சொல்றான் ஒரு புராணத்துல, இந்த இதிகாச பாடல்கள்ல படிக்கிறது பாரதம், இடிக்கிறது பூராமே ராமர் கோயில். படிக்கிறது வேற, அவன் நிகழ்த்துகிற செய்தி வேற, செயல் வேற. ஒலிம்பிக்ல போயிட்டு நம்ம அந்த அரிய பொண்ணுங்கெல்லாம் நல்ல வீரமா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் போயிட்டு மெடல் வாங்கி வராங்க, பதக்கம். ஒலிம்பிக்ல உலக அளவுல போட்டி நடக்கும் தோழர்களே. நம்ம உள்ளூர் போட்டி மாதிரி கிடையாது உலகத்துல. அந்த போட்டியில போயிட்டு பெரிய பெரிய பதக்கம் வாங்கி வருது பொம்பளை புள்ளிங்க. அதுங்களை இட்டுக்குன்னு போயிட்டு காம களியாட்டம் நடத்துறானுங்க இந்த பிஜேபி எம்பிங்க. நம்ம எப்படி அவரோட தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுக்கிறோம் பச்சா அந்த பாராளுமன்றத்துக்கு. இந்த கேவலத்தை யார் செய்யுது? நீ 200 ரூபாய் வாங்கிக்கிற ஓட்டை வித்துட்டு வந்துட்ட. நான் உன்னை என்னன்னு சொல்லி கேட்கறது? நீ ஓட்டை வித்துட்ட பிறகு உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த நாட்டுல கேட்கறதுக்கு? நாளைக்கு இந்த சேர்ல 2 பொண்ணை தூக்கின்னு போவான் போலீஸை வச்சு. நீ கேட்க முடியுமா? நீ கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். எனவே அதிகாரம் என்பது நீ செயல்படுத்துகிற இடத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாரு அம்பேத்கர். இத்தனை 1000 கோடி வருமானம் வருது இந்த நாட்டுக்கு, தொடர்ந்து நாடு வறுமையில் இருக்குதுன்னு சொன்னா யார் தப்பு? கலெக்டர் பையன் கலெக்டர் வேலையை செய்யலன்னு அர்த்தம். இந்த ஊர்ல இருக்கிற போலீஸ்கார வேலையை சரியா செய்யலன்னு அர்த்தம். இந்த ஊர்ல இருக்கிற தாசில்தார் கேடி பையனாகிறான்னு அர்த்தம். இவ்வளவு பணம் வருது இந்தியாவுக்கு. ஒரு தேசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 42 லட்சம் கோடி வருது வருமானம். 1 கோடி 2 கோடி இல்ல தோழர்களே. பெண்கள் கவனிக்கணும் இதெல்லாம். நீங்க தான் பட்ஜெட் பாக்குறவங்க வீட்டை. 42 லட்சம் கோடி அம்மா ஒரு நாளைக்கு ஒருத்தன் வீட்டிலேயே தங்க குண்டா வச்சுக்கிற சோறு சாப்பிடலாம். இந்த நாடு அவ்வளவு பெரிய நாடு. 16 ராஜ்யங்களை கொண்டவன் வந்து இந்த நாட்டில் கொள்ளடிச்சுட்டு போய்க்கிறான். 1400கள்ல முஸ்லீமும் வந்துக்கிறான் அதுல. ஆனா முஸ்லீமும் மட்டும்தான் வந்து கொள்ளடிச்சான், அவன் மேலேயே விழுவான்.
இந்த ஆட மாட்டாதவன் மத்தம் அடிக்கிற மாதிரி ஏறி ஊதுவான் பாரு. ஏன்னா நான் மத்தம் நல்லா அடிக்கிறான், நீ ஆடுறானு அவன் பம்புக்கு அவனை மேல உழர்த்து. அந்த கதைக்கு அவன் சொல்லலாம் பாரு, பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ வந்தா நம்ம மோடி பிரதமர். பெண்களை வந்து நம்ம காப்போம், பெண்களுக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சு வைப்பான். பொம்பளை குழந்தைதான் தூக்கி போய் கற்பழிக்கிறீங்க. என் தாயை நான் நிறுவனமா பார்க்கலாமா? இது இந்த ஒரு நாடா இருக்குமா? நான் ஒரு மகனா இருக்க தகுதியானவன் அந்த நாட்டுல. அவன் சொந்த அம்மாலேயே காயில செத்தவள மதியானம் பணத்தை எடுத்து போச்சுட்டு சாயந்தரம் போய் ரயில் திறக்கிறான் தோழர்களே இந்த நாட்டு பிரதமர். அவனுக்கு தீட்டு கிடையாதா? நீ பெரிய ஆச்சாரம் பேசுற, இந்துக்களுடைய பெரிய தர்மம் பேசுற, எல்லா வெங்காய வெள்ளப்பூண்டு வெண்டைக்காய் என்ற ஒரு பிரதமர், வெக்கங்கட்ட பிரதமர். நீ இந்துக்களுக்கு என்ன பண்ற? உனக்கு தீட்டுக்குதான் இல்லையாடா? காலையில் அம்மா செத்துட்டா, மதியானம் அடக்கம் பண்ணிட்டாவில, சாயந்தரம் 5 மணிக்கு போய் ஒரு கொடி ஆட்டலாம் தோழர்களே. இந்தியாவிலே வேகமா ஓடக்கூடிய ரயில், அந்த ரயிலுக்கு பேர் என்ன தோழ? வந்தே பாரத், வந்தே மாதரம், வந்தே எல்லாரையும் ஏமாத்துறோம் அர்த்தம். அது போறம்போக்கு இப்படி ஒரு பிரதமருங்க. அவன் எச்சு கிளாஸ் கழிவுனா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த எச்சு கிளாஸை கொண்டாந்து இங்க பிரதமரை உட்கார வச்சதால வந்து கோளாறு தோழர்களே. நீங்க மாறணும். நான் சிரிக்கிறதுக்கும் கேலிக்கும் சொல்ல தோழர்களே, அதைத்தான் அம்பேத்கர் சொல்லுகிறார். என் விழா எலும்புகள் ஒவ்வொன்றையும் ஒடித்து ஒடித்து இந்த இந்திய அரசாங்கம் சட்டம் எழுதிக்கிறாங்க. இந்த சட்டம் உங்களுக்கு பயன்பட நீங்க புரட்சி பண்ணுங்கன்னு அர்த்தம். அதுக்குதான் இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய வேலை. இது நாங்க சும்மா வரல, கேலி கிண்டலுக்கு வரல தோழர்களே. ஒவ்வொருவரையும் போராளியாக மாற்ற வருகிறோம். போராளினா உடனே ஆயுதம் எடுத்துக்கோ, நான் துப்பாக்கி அனுப்பி வரேன் சுட்டுக்கணும்னு சொல்ல. அறிவாயுதமாம் அகில உலகத்திலேயே அணைக்க முடியாத ஜோதி என்று சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தர் வழியில. நான் புத்தனை ஏற்றுக்கொண்டவன் சொல்றார் அம்பேத்கர். புத்தன் அதான் சொல்றான், பாழாய் கிடப்பதற்கு என்று நான் பிறக்கவில்லை, பழஞ்சோராய் இருந்து விட்டு போவதற்கு நான் ஒன்றும் மாடல்ல, மனிதன், மானமுள்ள மனிதன் சொல்றாரு புத்தர். முத பாப்பார பசங்களை செருப்பாலே அடிச்ச ஒரு புத்தர் மட்டும்தான். அவர் தான் பாப்பார பசங்களை அக்கிரமத்தை அனைத்தையும் வெளியே சொன்னவர். கடைசியில் புத்தரை எங்க அவதாரம் நிறுத்தான். பகவானுடைய ஒரு அவதாரத்தில் ஒண்ணு புத்தர். இப்போ அம்பேத்கர் எங்கால் தாண்டிட்டான் பாச்சா, கவனிச்சே. அவனுக்கு தேவைப்படணும் அம்பேத்கருக்கு செலவு வச்சிருவான். மறுநாளே பொண்ணுகளை தூக்கி கற்பழிச்சு மரத்துல மாட்டி விட்டு போயிடுவான். ஏன் அங்க போனாலுங்க நம்மள கேட்பான், ஏன் உன் பொண்ணு அங்க போனாங்க? அவளுக்கு பங்களா வாக்குது, ஓரம் ஒதுங்க 1க்கு 2க்கு போயிருப்பா பாத்ரூமுக்கு. இது இப்போது நிலைமை என்று சொன்னால் என் பாட்டங்காலத்துல இந்தியாவுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாரு. உன் பாட்டங்காலத்துல பாருங்க, இருக்கிற தாய்மார்களுடைய மாமனாருங்க வாழ்ந்த காலத்துல என்ன நடந்திருக்கும். பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண விட மாட்டான் தோழர்களே. பொண்ணுங்களை தூக்கின்னு போயிடுவான் குடியானவன் வந்து குதிரையில. சேரி பெண்களை வந்து அந்த சோறாக்குற பிறகு அந்த பானைக்கு அடியில் இருக்குது பாரு கருப்பா, அதை தொட்டு இப்படி தடவி இப்படி எல்லாம் தடவி வச்சுட்டு போய்க்கலாம். எங்க பாட்டன் எங்க ஆயால, எங்க அம்மால பெற்ற பாட்டன் மேற்பெண்ணா தூருங்க. அப்படி செங்கம் போற வேலி அவன் பாட்டி ஊரு. எங்க ஆயா ரொம்ப கலர், பிகர்னா பிகர், வடிவல் சொல்ற மாதிரி அம்மா பிகர். எங்க ஆயா பாலம்மா அது தூக்கின்னு போடுவானுங்க குடியானவனுங்க. அந்த இரவு கோனார் பசங்க தூக்கின்னு போடுவானுங்கன்னு எங்க பாட்டன் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் சந்தைக்கு போவார். பெரிய வியாபாரி அவர், மாட்டு வியாபாரி. எங்களுக்கு மாட்டு பண்ணலாம் இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் மாட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதில்ல, நாங்கள் மாடு வளர்த்ததால. அந்த கறியை பூசி எங்கள் ஆயால் அப்படி பண்ணிட்டு, எங்கள் ஆயாளுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு கேளுங்க. வெறும் ஒரே ஒரு அந்த துண்டில் ஒரு சின்ன கையில் தைச்ச மாறாப்பு போட்டு கீழெல்லாம் சந்தனம் தடி விட்டு தான் தாலி கட்டிக்கிறான் எங்கள் பாட்டை செல்லாம் பாலம்மால. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க. சமிக்கி என்னது காஞ்சிபுரம் சில்க்ஸ். இப்போ ஒரு தலித்து ஒரு பையன் கல்யாணம் பண்றேன்னா பல லட்சத்துல கல்யாணம் பண்ற. நீ என் பாட்டை என் பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிற கேடு பாரு. அதை விட நம்ம ஆசான அறிவு தந்த ஆசான அம்பேத்கர் கல்யாணம் பண்ணார் பாருங்க. பைக்குள்ளான ஒரு மீன் மார்க்கெட்ல நைட்டு 12 தாலி கட்டிக்கிறாரு எங்க அம்மா கிட்ட. எங்க அப்பா அம்பேத்கர் அவங்க பொண்டாட்டிக்கு கட்டின தாலி 11-12 மணிக்கு நைட்டு. யாருக்கும் தெரியாத தோட திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் அம்பேத்கர். ஏன்னா கல்யாணம் பண்ண அனுமதி கிடையாது அவருக்கு. கோரேகான்ல அம்பேவாடா கிராமத்துல தாழ்த்தப்பட்ட இந்த மாதிரி செய்திட்டாங்க. இந்த களம் போட்டிட்டாங்க அம்பேவாடான்றான் அந்த கிராமத்தை. அம்பேத்கர் செய்து கொண்ட திருமணம் மிக மிக கேவலமான திருமணம் தோழர்களே. அம்பேத்கர் கொடுத்த சலுகையில நாமெல்லாம் இன்னைக்கு எப்படி ராஜபோகம் இருக்கிறோம் பாத்தியா? எந்தெந்த ஊர்ல கல்யாணம் பண்றோம் பாத்தியா? மெட்ராஸ்ல பண்றோம், திருவண்ணாமலையில பண்றோம். எப்படிடா கல்யாணம் பண்ண? ஏழை ஆகி போச்சு மாப்பிள்ள, 2 கோடி ஆயிடுச்சு. கிலோக்கணக்கில் தங்க கொடுக்கலாம் பரப்பையன் பரப்பு ஒண்ணு கல்யாணம் பண்ணா. இந்த பவுசி எப்படி வந்துச்சு உனக்கு? அம்பேத்கரால வந்துச்சு.
உலகத்துல இருக்கிற பூரா சாமிக்கும் வேஷம் போடுவான் ஐயப்ப சாமி. அப்புறம் அந்த மார்கழி வச்சா ஐயப்ப மாலை போட்டுக்குவான். வச்சம் புறா அவனுக்கு சண்டை வச்சு போய் உட்காந்து துந்துறானுவா பொண்டாட்டி. அன்னைக்கு மட்டும் சாமி ஐயப்பா சாப்பிட்டுக்க ஐயப்பா, நெய்க்குதா நெய்க்குது சாப்பிட்டுக்க ஐயப்பா விரதமா அவரு. வச்சம்பரா குடிகாரன் நாயாவான். அன்னைக்கு மட்டும் அவனுக்கு 1 மாசத்துக்கு மட்டும் அவனுக்கு நல்ல பேர். சாமி சாப்பிட்டுக்கு சாமி. அவன் பையன் ஒருத்தன் சின்ன பையன் பேரு, அவன் பேரு கதிரவன் இருக்கான். கதிரவன் சாமியா சாப்பிடு. அங்க பார்த்தா லோகமா சாமி. இவங்க நீதான் ஐயப்பன் கோயிலுக்கு போவியா? டேய் நான் எங்க அம்மா மருவத்தூருக்கு போறேன் பண்றா. அப்படி இவன் ஒரு போட்டிக்கு இந்த பையன் பண்ண அக்கறமுக்கு நீ ஐயப்பன் கோயிலுக்கு போறியா? அங்க கேரளா பொண்ணுங்களை பார்க்க. நான் எங்க ஐயா கிட்ட போறேன்டா பங்காரு கிட்ட. உலகம் பூரா அழிஞ்சு விடுமா தோழர்களே. உலகம் அழியும் போது அப்படியே பங்காரு அடிக்கிறாரு சொன்ன கதை. அப்படியே நம்ம ஓம் சக்திகளை மட்டும் ஓம் சக்தின்னு சொல்லி அப்படியே நம்மளை கைச்சி பிடிச்சி வரா. உலகத்துல எல்லாம் உள்ள போயிடுவான் பூலகத்துக்கு. ஏங்க பாதாளத்துக்கு நம்மட்டு ஒரு இருப்பான் அவன் சொல்ற கதை. ஏங்க அவன் செத்தான் போ அம்மா பெரிய உலகத்தை கட்டி காக்கக்கூடிய பங்காரு ஏன் செத்தான்? ஏன் செத்தான்? எல்லாருக்கும் சாவு உண்டுடா. டே கர்மாந்திரம் முடிச்சோட எல்லாருக்கும் சாவு உண்டு. பிறக்கும் போதே சாவு நிச்சயிக்கப்பட்டது. நீ எங்க இருந்து வந்த? நீ எங்கடா இருந்து வந்த? நீ எங்க இருந்து வந்த சொல்லு பார்க்கலாம். எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த கிறிஸ்தவ திருசபை ஒழுங்காக்குதா? கிறிஸ்தவ ஒழுங்கா கிறிஸ்தவனை வச்சுக்கிறா? கிறிஸ்தவனை வந்து கிறிஸ்தவங்கிட்ட பூரா நிதி வாங்கி துருப்பிட்ட கிறிஸ்தவ இவங்க அந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டம் சொல்றேன். ஜெரி உடல் கும்பல் பேர்னா பாஸ்கரனா, லாசரஸ் பாஸ்கரன் கும்பல். எல்லோரும் ஆங்கி போது தியானம் செய்யுங்கள். பரமண்டலத்தில் இருக்கிற பரமபிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதோ வருகிறார் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு வாயில் அடிச்சுக்கிறான். உங்களுக்கு உங்கள் சுகதுக்கங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு இன்பமான நிலை அடைய வேண்டுமா? பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அப்ப பூலோக ராஜ்யம் உனக்கு பாதுகாப்பு பொண்ணுது மாடா. டேய் யாரை ஏமாத்துறான்? பரலோகம் எங்களுக்கு தான், எங்களை மேல அடிச்சிடறானா? இவன் மட்டும் உட்காந்துக்கிட்டு நோவாத நோம்பு கும்பி சாப்பிட்டுக்கிறானா? பாருங்க மேட்ரு. ஊர்ல இருக்கிற பணத்தை பூரா வாங்கி இவன் வாயில போட்டுன்னு இவன் அற்புத சுகம் தரானா. என்ன அழகு பாரு. அப்படியே பேய் பிசாசு பிடிச்சவங்க அந்த பிடிச்சாலும் அப்படியே ஓடி வந்துருவாங்க. அது நடந்துச்சு. இயேசுநாதர் காலத்துல நடந்துச்சு. இயேசுநாதர் கடவுள் கிடையாது, கரமாத்திரம் முடிச்சவன நான் சொன்னா எவ்வளவு ஏத்துக்க மாட்டேன்றான். குருடன் பார்வை பெற்றான். முடவன் கால் நன்றாக எழுந்து ஓடினான். இறந்தவன் உயிர் பெற்றான்னு சொன்னா இயேசுநாதர் ரணவைத்தியர். அவர் ஒரு மூலிகை ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய ரணவைத்தியர், ஒரு புரட்சிக்காரர். 26 வயசுலயே இயேசுநாதரை கொலை பண்ணி தூக்கல போட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்ப இயேசு பண்ண தப்பு என்ன? கொலம்பியா பல்கலைக்கழகத்துல உன் தத்துவம் தப்புடான்னு சொன்ன அம்பேத்கர் வயசு தான் இயேசுநாதருக்கு அவரை தூக்கிலிடும் போது சிலுவையில் அறிந்து. அப்ப இயேசுநாதர் பண்ண தப்பு என்ன? சாராயம் காய்ச்சிருப்பாரா? பொண்ணுங்களை கற்பிச்சிருப்பாரா? இயேசு செய்த குற்றம் என்ன? இயேசுநாதர் அற்புதங்களை நிகழ்த்தினார்னு சொல்றான். என்ன அற்புதம் பண்ணாரு? கடல்ல போய் நீந்தி, கடலுக்கு உள்ள போய் கடல் குதிரைகளை கொண்டு வந்து, கடல் குதிரைன்னு ஒரு புல்லுக்குது, அந்த புல்லை கொண்டாந்து அரைச்சி அதை பக்குவப்படுத்தி அந்த ரசத்தை கண்ணில் விட்டுக்கிறாரு. அந்த கண்ணில் இருக்கிற புரை நீங்கி கண் பார்வை பெற்றுக்கிறான். இப்ப இருக்கிறாங்க பாரு, இந்த மூலிகை வசுகள்லாம் காலில் கட்டுறாங்க பாரு, நெகிரி புத்தூர் எலும்பு கட்டுறாங்களே, கட்டுற வேலை இயேசுநாதர் பார்த்துக்கிறாரு. அதான் முடவன் ஓடினான் எழுந்துன்னு சொல்றாரு. செத்துவனை உயிரிழக்கிறார். அவர் சில வேலைகள்லாம் பண்ணி போனவங்களை வர வச்சுக்கிறாரு. அது இயேசுநாதரால் நிகழ்த்தப்பட்ட அறிவியல் பூர்வமான நிகழ்ச்சி. அதை சாமியாக்கிட்டு சாப்பிட்டுருக்கிறான். மக்களை எல்லாம் ஏமாத்தி உனக்கு புச்சி வர வேணாம். அந்த அற்புத சுகம் அளிக்கிற அவன் சொல்றான். அந்த கிறிஸ்துவ பாதிரியாரெல்லாம் போய்ப்பா, என்னிடம் 2013 அன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஒரு வானத்திலிருந்து தேவதை வந்தால் அடுத்து நரேந்திர மோடி தான் பிரதமராக போகிறார் சொன்னாங்களாம். போய் சொல்லிட்டு வரான் அவங்ககிட்ட. எப்படி நரேந்திர மோடி பிரதமராக சொன்னார் இயேசுநாதர்? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார் இயேசுநாதர். அவ்வளவு பெரிய ஜீவகாருண்யவாதி, அவ்வளவு பெரிய அன்புக்கு சொந்தக்காரர் இயேசுநாதர். இந்த மாதிரி ரவுடி பையனை பிரதமராக்கிறது சொல்லுவார் ஆசிரியரியா வந்து? எங்கடா யாரடா ஏமாத்துற? நீ பலாயிரம் கோடி கொள்ளடிக்கிறதுக்கு திருச்சபை மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு இந்த மக்களை பூரா பலிகடாக்குறான். இதை நம்பாதீங்க தோழர்களே. எந்த மதத்திலே தத்துவத்திலே வருகின்ற
தத்துவ பிரச்சாரகர்கள் சொல்லுவது அனைத்தையும் ஆராய்ச்சி பண்ணு. எதை சொன்னாலும் நீ கேட்டுக்காத மடத்தனமா. ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேளு. கேள்வி கேட்டதாலதான் இந்த உலகம் உருவாக்கிது. எனவே தோழர்களே, அறிவை மிஞ்சிய ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அறிவாயுதம் ஏந்துங்கள். இந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க தோழர்களே. எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த வகையில மீண்டும் ஒரு கூட்டத்தில் உங்களிடம் விவரமாக நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. இத்தனை வரைக்கும் பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பி.